வெல்கம் டு சோடா அப்படி. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த 2024 என்னென்ன வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்துருக்கிறோம், இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, இதெல்லாம் சுத்தமா செட் ஆகல அப்படிங்கிற லிஸ்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல மொத்தமா பார்த்து முடிச்ச அந்த லிஸ்ட்டை எடுத்துருக்கேன். ஸோ இதுல விட்டது இல்ல இந்த வெப் சீரிஸ் நான் பார்த்துருக்கிறேன், இது செம்மையா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த சொன்ன வெப் சீரிஸ்கள்ல எத்தனை பார்த்து முடிச்சிட்டீங்க, அதுல உங்க ஃபேவரட் எதுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்தோட ஆரம்பமே செம்ம வெப் சீரிஸோட இந்த டெட் கேம் வெப் சீரிஸ். ஆக்சுவலா மொத்தம் 8 எபிசோடு, 4 எபிசோடு டிசம்பர் மாசம் விட்டாங்க போன வருஷம். இந்த ஸ்டார்டிங் ஜனவரியில மிச்ச 4 எபிசோட விட்டாங்க. சோ தரமான சீரிஸ். இந்த கேமோட இந்த ஒன்லைன் என்னன்னா, இல்ல நம்ம ஹீரோ வந்து தற்கொலை பண்ணிப்பா. அப்படி அவருக்கு இப்போ உனக்கு செத்துட்டல்ல, உன் உயிர் நீயே எடுத்துக்கிற உரிமை உனக்கு யாரு கொடுத்தா? உனக்கு 12 உயிர் கொடுக்கறா, அதுல நீ வாழ்க்கைனா என்னன்னு கத்து பண்ற மாதிரியே டெத்தே வந்து இந்த ஒரு தண்டனையை கொடுக்க, அதுக்கப்புறம் நடக்க போற சம்பவங்கள் தான் இது. தரமான சீரிஸ். ஒரு எபிசோடு முடிக்கும் போது அடுத்த என்னடான்ற அந்த ஒரு பரபரப்போட 8 எபிசோட் முடிக்கும் போது பெஸ்டா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. சஞ்சய் லீலா பன்சாலியோட ஹீராமண்டி இது நெட்ஃபிளிக்ஸ்லயே இருக்குது. சோ இது வந்து தமிழ் டப்பிங்லயே இருக்குதுப்பா. இதுல ஹீராமண்டியில வாழ்ந்த பெண்கள் பத்தின கதை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் தான். இதுல மத்த படத்தெல்லாம் சும்மா ஊருகா மாதிரி ஹீரோயினை காட்டுவாங்க, இதுல அப்படிலாம் கிடையாது. அதுலயும் மனிஷா கொய்ராலாக்கும் சோனாக்ஷி சின்ஹா, மல்லிகா ஜான், ஃபரிதான், இந்த 2 பேரோட சண்டை தான் இந்த சீரிஸோட மிகப்பெரிய பலம். அப்புறம் நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஏரியான்னு எடுத்துக்கிட்டா சஞ்சய் லீலா பன்சாலி செம்மையா 64 நடிப்பாரா. சோ அதே வேலை தான் இதுலயும் சிறப்பா செஞ்சாரு. இது செம்ம ஃபேவரட்டான சீரிஸ். அண்ட் இதுவுமே பார்க்காம மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா பாத்துருங்க. மூணாவது வெப் சீரிஸ் என்ன பார்த்தோம்னா அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர். அது நம்ம சின்ன வயசுல கார்ட்டூனா பார்த்தே அது நமக்கு செம்ம ஃபேவரட். லைவ் ஆக்ஷன்ற பேர்ல சொதப்பிடாதீங்கன்ற ஒரு குட்டி பயமும் இருந்தது. சொதப்பல, நல்லாவே தான் போச்சு இந்த வெப் சீரிஸ். இதுல இந்த ஜூக்கோன்ற கேரக்டர் தான் மனசுல நின்றா அப்படி. அண்ட் இன்னும் கொஞ்சம் அந்த காமெடி ஏரியாவே கொஞ்சம் டீல் பண்றதுலாம் ஏன் சீரிஸான டோன்லயே மொத்த எபிசோடும் போச்சுன்ற அந்த ஒரு குட்டி ஃபீல் தான். மற்றபடி இது ஒரு நல்ல சீரிஸ் தான்ப்பா. அடுத்து 4வது வந்து இந்த ஃபால் அவுட்ன்ற வெப் சீரிஸ். இது அமேசான் பிரைம்ல இருக்குது. சோ இதோட கதை என்னன்னா, அதாவது உலகமே கிட்டத்தட்ட அழிஞ்சு இப்ப கொஞ்சம் பேர் வந்து வால்ட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் சேஃபா அடுத்தடுத்த தலைமுறையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப வால்ட்டை விட்டு வெளியே இந்த சர்ஃபேஸ்ல இருக்கவங்க எல்லாம் எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணாம இஷ்டமேனிக்கு ஒருத்தனை காலி பண்றதுன்னு இஷ்டமேனிக்கு அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப வால்ட்ல இருந்து வெளியே வர ஹீரோயின் அவங்க அப்பாவை தேடி வராங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்றதுதான் இந்த வெப் சீரிஸ். இது ரொம்ப ஸ்லோவா போகும். ஆனா அந்த ஸ்லோவோட பார்த்தாலும் அந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம கொஞ்சம் கனெக்ட் ஆயிடுவோமா, அதனால இது கொஞ்சம் நல்லா போச்சு. என்ன ரொம்ப ஸ்லோன்றதுனால சில பேருக்கு செட் ஆகாது. அடுத்து 5வது வெப் சீரிஸ் வந்து இந்திராணி முகர்ஜி ஸ்டோரி. அது வந்து படத்துல என்னடா வில்லத்தனத்தெல்லாம் காட்டுறீங்க, இந்த சீரிஸ்ல பாடுறா ஒரு கொலைகேஸ்ல அதாவது ஏகப்பட்ட ட்விஸ்ட். உண்மையா கற்பனையா எழுதின கதையில கூட இவ்வளவு ட்விஸ்ட்லாம் நான் பார்த்ததுலடா. அதுலயும் இந்த படத்துல வர வில்லி நீலாம்பரி எல்லாம் என்னங்க வில்லி இங்க பாருங்க அப்படின்ற மாதிரி கடைசியில நானும் அந்த கொலையை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேமராவை பார்த்து லுக்கு கொடுப்பாங்க. இதுல நிஜ கேஸ் சம்பந்தப்பட்டவங்களே இந்த வீடியோலயும் இந்த வெப் சீரிஸ்லயும் வந்திருப்பாங்க. இது ஒரு மினி வெப் சீரிஸ் தான், ஒரே செட்டிங்ல ஒரு படமாவே நீங்க பார்த்தலாம். பட் இந்த வெப் சீரிஸ் நிஜத்துல எவ்வளவு ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்றத அப்படியே எடுத்து வச்சிருப்பானுங்க. இது மிரட்டலான சீரிஸ், மிரண்டேன் நிஜ சம்பவமா இதுன்னு. அடுத்து அதான் எல்லாமே நல்ல சீரிஸாவே இருந்தா அது எப்படி ஏதாச்சும் ஒண்ணு கொஞ்சம் சொதப்பலாம், கொஞ்சம் குறை வச்சு இருக்கணும்ல. அப்படிதான் இந்த டெட் பை டிரெக்டிவ்ஸ்னு ஒரு வெப் சீரிஸ்ல போய் சரியாத்தரமா சிக்கிட்டேன். இதோட கதை அதாவது ஆக்சுவலா ஐடியாலாம் நல்லா இருந்துச்சுப்பா. என்னன்னா 2 பேய்ங்க வந்து மத்த பேய்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீக்குது. அதாவது 2 பேய்ங்க ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிச்சு மத்த பேய்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நாங்க தீக்கிறோம் சார், நாங்க பாத்துக்கிறோம் சார்ன்ற மாதிரியே நல்ல ஐடியாவோட ஒரு எபிசோட்ல ஒரு கேஸ்ன்ற மாதிரி தான் ஆரம்பிச்சுது. ஆனா போக போக எப்படா முடியும்ன்ற மாதிரி எதுவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாம இந்த சீரிஸ் போனதுனால ஏதோ சொல்றீங்க ஏதோ நோக்கி போறீங்க, ஆனா பெருசா ஒண்ணும் ஒட்ட மாட்டேங்குதுன்ற மாதிரி இந்த சீரிஸ் சுத்தமா எனக்கு செட் ஆகல. பாதிக்கு மேல எப்படா முடிப்போன்ற அந்த ஃபீல் தான் வந்துச்சு. இந்த சீரிஸ் எனக்கு செட் ஆகல. அடுத்து 7வது இதுவுமே அதான் டெட் பை டிரெக்டிவ்ஸை விட எனக்கு மோசமா ஃபீல் ஆனது இந்த கில்லர் சூப்ன்ற சீரிஸ். கொஞ்சம் காரசாரமா இந்த சூப் நல்லா இருக்குன்ற மாதிரி இந்த சீரிஸை ட்ரை பண்ணா 2வது எபிசோடு வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க. 2வது எபிசோட்ல ஒரு ஹை பாயிண்ட் கத்துன்னு வந்து நிறுத்துவானுங்க, சம்படா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலனா கடைசி முடிக்கும் போது கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனையை விட்டு எங்கெங்கயோ புது பிரச்சனையை நான் தேடி போறேன், அந்த பிரச்சனை நான் கண்டுபிடிக்க போறேன்ற மாதிரி வேற ஆக்கல்ல கொண்டு போய் அதுக்கப்புறம் டயர்டாக்கி விட்டானுங்க. காமெடி சீரிஸ் தான், ஆனாலும் இதுல என்னமோ செட் ஆகாம என்னென்னமோ சொல்றீங்களான்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த டெட் பை டிரெக்டிவ்ஸும் அப்புறம் இந்த கில்லர் சூப்பும் ஃபர்ஸ்ட் எனக்கு 2 எபிசோடு வரைக்கும் இந்த கில்லர் சூப்பு பிடிச்சது. அதுக்கப்புறம் எங்கெங்கயோ போனதுனால பெருசா இது ஒட்டவே இல்லை. அப்புறம் இப்ப நேத்து தான் உட்காந்து இந்த வெப் சீரிஸ் இந்த லூட்ரின்னு சொல்லி டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லேயே 8 எபிசோடு இருக்குது. இந்த வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா இது ஹைஜாக் பத்தினது. அதாவது ஒரு கப்பலை ஹைஜாக் பண்ணிடுறாங்க. அந்த கப்பல் வந்து போய் சேர இடத்துக்கு முன்னாடியே ஆல்ரெடி பிளான போட்டு ஒரு கடற்கொள்ளையர்களை அனுப்பி பைரேட்ஸ் அனுப்பி அந்த கப்பலை ஹைஜாக் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த ஹைஜாக் பண்ணி இங்கேருந்து எப்படி தப்பிச்சாங்க, அந்த கடற்கொள்ளையர்கிட்ட இருந்து என்னெல்லாம் செஞ்சாங்க, இந்த ஆங்கிள் போகாம இதை கொஞ்சமா வச்சுக்கிட்டு
இந்த பிளானுக்கு என்னென்னலாம் காரணம், அந்த கேரக்டர்ஸ் எப்படிலாம் மாறுறானுங்கன்ற மாதிரி இது சீரியஸாவே ஆரம்பிச்சு ஒரு 6 எபிசோட் எடுக்கிட்டே அடுத்த நடான்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டோடவே கொண்டு போனானுங்க. இன்னும் 2 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு. பட் இந்த 6 எபிசோடு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஹைஜாக் பண்ண இந்த கதைகள்ல வந்து எப்படி தப்பிச்சு வெளியே வராங்க, அந்த கடற்கொலையர்கள் வில்லத்தனமா காட்டுறது இப்படிதான் கொண்டு போவாங்க. பட் அவங்களை கம்மியா வச்சுக்கிட்டு வேற ஆங்கிள் கொண்டு போனதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு இந்த சீரிஸ் ரொம்ப பிடிச்சதுப்பா. 6 எபிசோடுமே எனக்கு ஒர்த்தா இருந்துச்சு. அடுத்து இந்த 2 எபிசோடு இன்னைக்கு பார்த்து முடிச்சிடறேன். இது தனி வீடியோவே போடுறேன். இந்த சீரிஸ் செம்ம ஃபேவரட் ஆயிடுச்சு. அடுத்து 9வது இடத்துல வந்து இன்ஸ்பெக்டர் ரிஷி. இந்த வெப் சீரிஸ் ஆக்சுவலா இதுல என்ன கதை அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு மலை கிராமத்துல அடுத்தடுத்து கொலைகளாம் நடக்குது. இதுக்கு காரணம் வனரட்சி அப்படிங்கிற மாதிரி அந்த கிராம மக்கள் எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம இன்ஸ்பெக்டர் ரிஷிக்கு இந்த கேஸை கையில கொடுத்ததான் இல்ல இந்த வனரட்சி பேரை வச்சுக்கிட்டு வேற யாரும் செய்யற வேலை போல அப்படிங்கிற மாதிரியே அவரு இந்த கேஸை எடுத்துக்கிட்டு கண்டுபிடிக்க வராரு. ஆக்சுவலா ஒருத்தவங்க சாகும் போது அவங்க செத்து முடிச்சதுமே அவங்களை சுத்தி இந்த சிலந்தி வளர்ப்பின மாதிரி இருக்குது. அதனாலதான் எல்லாரும் வனரட்சின்னு நம்புறாங்க. பட் இவர் வந்து இல்ல வனரட்சி எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி, நான் ஆதாரம் இல்லாம வனரட்சி கண்ணால பார்க்காம நான் நம்ப மாட்டேன்னு அப்படியே இன்வெஸ்டிகேஷன் மோட்ல ஆரம்பிச்சு 10வதுக்கு இந்த மர்மமான விஷயங்களும் கூடவே நடந்து எடுத்துட்டு போற சீரிஸ். இது எனக்கு ஒரு பரவாயில்ல. ஏன்னா நல்லா வந்திருக்க வேண்டிய சீரிஸ் தான். நடுவுல சில எபிசோட்லாம் தேவையில்லாம எங்கெங்கயோ போனதுனால கொஞ்சம் எபிசோடுகளை கம்மி பண்ணியிருந்தா இது இனிமே சூப்பரா இருந்திருக்கும். பட் அதனால இதை வந்து நான் ஒரு பரவாயில்லாத கேட்டகரி தான் வச்சிருக்கிறேன். சோ மத்தபடி இது ஒரு வாட்டி வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நடுவுல மட்டும் சில இடங்கள்ல கொஞ்சம் பொறுமையை சோதிப்பானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ஒரு நல்ல சீரிஸ், பரவாயில்லாத சீரிஸ். தாராளமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் கொஞ்சம் நல்ல சீரிஸா வந்திருக்கிறது இந்த பாராசைட் தி கிரே. இதுல வந்து என்னன்னா, ஒரு வைரஸ் வந்து மனுஷங்க உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா அவங்க மூளையவே கண்ட்ரோல் பண்ணி மூளையவே தின்னுபிட்டு இது மொத்த கண்ட்ரோலையும் உடம்பு எடுத்துக்கும். அவங்க எல்லாம் பாராசைட்டா ஆயிடுவாங்க. சோ இப்படிதான் பாராசைட்டா ஆகி அதுங்க தனியா ஒரு பிளான போடுதுங்க. நாம இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு அதுங்கெல்லாம் குரூப் டிஸ்கஷன் எல்லாம் போடுதுங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு அவங்க பாராசைட்டும் மாறாம மனுஷனாவும் மாறாம பாதி பாராசைட் பாதி மனுஷாவே இருப்பாங்க. நம்ம அன்னியன் படத்துல வர அம்பி அன்னியன் அந்த மாதிரிதான். சோ இதுல இந்த ஹீரோயின் ஒரு பக்கம், இந்த பக்கம் பாராசைட் மொத்த கும்பல் ஒரு பக்கம், அது இல்லாம இந்த பாராசைட்டை வேட்டையாட துடிக்கிற அந்த ஹண்டர்ஸ் ஒரு பக்கம். சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னெல்லாம் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் நடக்க போற சம்பவங்கள் தான். இது ஒரு மினி சீரிஸ் மாதிரி தான். இது டக்குன்னு ஆரம்பிச்சீங்கன்னா முடிச்சு விட்டுலாம். அண்ட் தமிழ் டப்பிங்லுமே இருக்குது. அண்ட் அந்த விஸ்வலாவும் எந்த குறையுமே வைக்காம இருந்ததுனால இதுவுமே எனக்கு ஃபேவரட்டான சீரிஸா மாறிச்சு. இது பார்ட் 2க்கும் ஆக்சுவலா லீடு கொடுத்துருக்காங்க. சோ இது அடுத்த சீசனுக்காக வெயிட்டிங் பா. இது ஆக்சுவலா அனிமியாவும் நல்லா இருக்குன்னாங்க. அனிமி நான் இன்னும் பார்க்கல. நீங்க லைவ் ஆக்ஷனோட அனிமி தான் இன்னும் பெஸ்டா இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. சோ அந்த அனிமியும் அடுத்து நான் ட்ரை பண்ணணும். எனக்கு இந்த சீரிஸ் பிடிச்சதுப்பா. அடுத்து வேற என்ன பெண்டிங் வச்சிருக்கிறதுனா, இந்த 3 பாடி ப்ராப்ளம்னு சொல்லி அந்த வெப் சீரிஸ் முதல் எபிசோட் மட்டும் பாதி முடிச்சிருக்கேன். அது ஒன்னு ஒரு ஹவர்ன்றதுனால ஆரம்பிக்கும் போதெல்லாம் செம்ம ஷாக்கிங்கா நல்லாவே ஆரம்பிச்சது. அது பாதி முடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. இன்னும் மிச்ச எபிசோடுகள் எல்லாமே உட்காரணும். அது அப்படியே தம்பி ஓரமா கடை அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். சோ அந்த வெப் சீரிஸை பார்க்க முடியுமா. 3 பாடி ப்ராப்ளம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆரம்பிச்சது. அப்புறம் இந்த பெர்லின் சீரிஸ் பார்க்கணும்னு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன். அதை அப்படியே ஓரங்கட்டி வச்சிட்டேன். அது ஏன்னா இன்னும் பார்த்து முடிக்காம இருக்குன்னு தெரியல. பெர்லின் சீரிஸ், அப்புறம் 3 பாடி ப்ராப்ளம், அதுக்கப்புறம் இந்த மாசம் வந்து இறங்குது பாருங்க, இந்த வருஷத்தோட பெஸ்ட் சீரிஸா ஆக போகுது பஞ்சாயத்து சீரிஸ். அதோட சீசன் 3 வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த பஞ்சாயத்து சீரிஸ்க்கு நம்ம தனி வீடியோ போடுவோம். ஏன்னா அந்த சீரிஸ் வந்து எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் ஆனது. ஏதாவது லைட்டா ஏதாவது டிப்ரெஷன் ஆகி முடியலப்பா, இதுக்கு மேல டார்ச்சரை தாங்க முடியலன்ற ஒரு மனநிலை வரும்போது இந்த பஞ்சாயத்து சீரிஸ்ல ஒரு எபிசோட மட்டும் போட்டா போறோம், அவ்வளவுதான். மனசு அப்படியே குழு ஆகி விட்டுரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபன் மோட்ல கொண்டு போவாங்க. இந்த பஞ்சாயத்து சீரிஸ் செம்ம ஃபேவரட். சோ அந்த பஞ்சாயத்து சீரிஸ் சீசன் 3 இந்த மாசம் எண்டு வரப்போகுது. அதுக்கே ஒரு தனி வீடியோ போடுறேன். சோ அதை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்துருங்க. அதுக்கப்புறம் இப்ப தி பாய்ஸ் அந்த சீரிஸும் வரப்போகுது. சோ அது நான் சீசன் 1 இன்னும் பார்க்கல. சோ அந்த சீரிஸுமே பார்க்கணும். ஆக்சுவலா தமிழ் டப்பிங்லயும் இருக்குது. அந்த சீரிஸுமே பார்க்கணும். நிறைய பேரும் கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் அது பார்க்கணும்னு வச்சிருந்தேன். அடுத்த சீசன் வரத்துக்குள்ள அதையும் முடிச்சு விட்டுருணும். ஸோ பாய்ஸ், 3 பாடி ப்ராப்ளம், பெர்லின், ஆமா அதுதான் பெண்டிங்ல வச்சிருக்கிறது. ஸோ இதை தாண்டி வேற என்ன சீரிஸ்லாம் நீங்க பாத்தீங்க, இதை பார்க்காம விட்டியப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு வீடியோல வரேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. டாடா பை.